ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எல்லோ ஃப்ளாஷ் கேமிங் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க ப்ளூ லாக் அனிமி ஈவெண்ட்டை தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க, எவ்வளோ டைமண்டில் கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மந்த்லி போட்டு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கெலாம் எத்தனை டைமண்டில் கிடச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே 200 ஸ்பின் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். அதில் ஒரு 30 டோக்கன் தந்தாங்க. சரி பார்ப்போம் எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு தெரில. நாங்கள் கரியாகாரனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு ஆரம்பிச்சிருவோம். கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். அப்போனாச்சும் டக்குன்னு கொடுக்குறானான்னு பார்த்துக்கலாம். வாங்க, குளோவாலு நல்லாவே இருக்குது. இந்த அனிமி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, முதல்ல கேரக்டரை நம்ம மாற்றிக்கிறோம். அக்கா கேரக்டர் இருக்கும், அக்கா கேரக்டர் வச்சுக்கோங்க. வாங்க, நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். எனக்கும் எத்தனை ஸ்பின்னில் கொடுக்குறாங்கன்னு தெரில. அந்த அக்கா கேரக்டருங்கிறதே இருந்துச்சு. கிடைச்சிச்சுன்னு தான் இருக்காங்க அந்த அக்கா. அந்த அக்கா கேரக்டரை விக்கி பண்ணியாச்சு. இப்போ போய் கன்ஸ்கின் ஆஃப் பண்ணிடலாம். கன்ஸ்கின் நேராக போய் சுத்த போயிடலாம். வாங்க, அவ்வளோதான். வாங்க, சரி சுத்த போயிடலாம். மங்களகரமாக கோல்ட் ராயில் ஆரம்பித்தோம். கோல்ட் ராயில் ஸ்கின்னை போட்டு மங்களகரமாக 2 1 தரையனடா 10 அஞ்சு அங்கே இருக்கு. இதெல்லாம் தாங்கடா. சரி வாங்க, அடுத்த ஒரு ஸ்பின்னை போட்டு பார்க்கலாம். என்ன தராங்க? ஒரு டோக்கன் தராங்க. அடுத்த 200 போடும். போடு, ஒரே ஸ்பீடில் நம்மளுக்கு க்ளோவல் கிடச்சிச்சு. மறுபடியும் ஒன்று ஒன்றா தராங்க. 15 தான் நம்மளுக்கு பண்டல் எடுத்து கொஞ்சம் க்ளோவலாச்சும் கொடுத்தானே. நல்லா இருக்கா? அப்புறமா சரி வாங்க, அதே இதோ லக்கோட ஸ்பின் பண்ண போயிடலாம். அடுத்து 20 போகிறோம். எத்தனை டோக்கன் தராங்கன்னு பார்ப்போம். பரவாயில்ல, 5 டோக்கன் தந்துருக்காங்க. சரி வாங்க, அடுத்த ஸ்பின் பண்ணிடலாமா? வாங்க சுற்றலாம். 2 1 5 6 7 9 டோக்கன் போடு. நம்மளுக்கு பண்டலும் கிடச்சிச்சு. சூப்பரு. இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சனா தெரியல. நம்மளுக்கு கம்மி இந்த காலத்துல கேட்டாலே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழியிட்டு கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நம்மளுக்கு பண்டலும் கிடச்சிச்சு. மிச்சம் இருக்க டைமண்டுக்கு இந்த பண்டலை வாங்குவோமா இல்லை எமௌண்ட்டு சுற்றி வாங்குவோமா? சரி வாங்க, நம்ம போய் எமௌண்ட்டே ஸ்பின் பண்ணலாம். எமௌண்ட்டும் கொடுத்துட்டானுங்கன்னா பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும். சரி வாங்க சுற்றிடலாம். அடுத்து ஒரு 200 போட்டுருவோம். 1 2 ஒன்றுனா தராங்க. 2 1 2 நிற்கிது. வெறும் 16 டோக்கன் தான் வந்துருக்காங்க. ஒரு 20 டோக்கனாச்சும் வந்துருக்கூடாதான். அடுத்து ஒரு 200 டோக்கன் 200 அது 2 தராங்க. 3 தராங்க. மறுபடியும் 2 டோக்கன்
இன்னும் இந்த எமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 டோக்கன் தான் தேவைப்படுது. ஸோ போய் எம்போர் ஆஃபரை போட்டு ஒரு ஸ்பின் பண்ணியாச்சு. சரி கடைசி ஸ்பின்னு போட்டு ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். எத்தனை டோக்கன் தரானுங்க? 3 டோக்கன். அவ்வளோதான் எமௌண்ட்டை எடுத்தாச்சு. ஈவெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலி நம்ம அமௌண்ட்டு பார்க்கவே தரமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஈவெண்ட்டில் கிடச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட்டில் சந்திக்கலாம். பை கைஸ். இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா.